ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அஸ்ட்ரோவணி பேசுகிறேன். உங்களுக்கு இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோன்னா, செவ்வாய் பகவானை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன் தேவைப்பட்டது astrovani369@gmail.com என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செவ்வாய் பகவானை பற்றி பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவான்னாலே நம்மளுக்கு அது ஒரு நெருப்பு கிரகம், பிளானட் இல்லையா? பஞ்சபூதத்தில் நெருப்பு, ஃபயர் எலிமெண்ட்டு. ஸோ செவ்வாய் பகவான் எதுக்கெல்லாம் காரகமாகறாரு? முக்கியமாக ஃபஸ்ட்டு பூமி காரகன்னு சொல்லுவாங்க. அப்போ லேண்டு, இது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே செவ்வாய் பகவான் தான் காரணம். அடுத்தது கோவம். அப்புறம் முக்கியமான காரணம் சகோதரர்கள் நம்மளுக்கு அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் நல்ல விதமாக கிடைக்கிறதுக்கு காரணம் செவ்வாய் பகவான். அவரோட அருள் இருந்தால் தான் நம்மளுக்கு அவங்களோட ஒத்துழைப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று பிளட்டுக்கு காரகம், நம்ம உடம்புல போகிற ரத்தத்துக்கு காரணமானவர் செவ்வாய் பகவான். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் எனர்ஜி நல்லபடியாக இருக்கணும்னா தைரியமாக நம்ம கரேஜ், முக்கியமாக கரேஜ், அதுக்கு முக்கியமான காரணம் செவ்வாய் பகவான் தான். நம்ம இப்போ இராணுவத்தில் போய் வேலைக்கு போகிறவங்க, போலீஸாக இருக்கிறவங்க, முக்கியமாக அவங்களுக்கு செவ்வாய் பகவானோட அருள் இல்லாமல் அவங்களால அந்த பதவிக்கெல்லாம் போகவே முடியாதுங்க. எல்லாத்துக்குமே ஒரு தலைவர் பகுதி, அதாவது சின்ன ஒரு குரூப் இருந்தால் கூட அதுக்கு முதன்மையாக தலைவராக இருக்கிறது, இதுக்கெல்லாம் செவ்வாய் பகவான் தான் ரொம்ப முக்கியமான காரகமாக இருக்கார். ஸோ இதுக்கெல்லாம் நம்மளுக்கு அவரோட அருள் இல்லாமல் நம்மளுக்கு அது நம்மளுக்கு பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் நம்ம செவ்வாய் பகவானை இந்த மாதிரி இருக்கிற எனர்ஜி எப்படியெல்லாம் நல்ல விதமாக நம்ம பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணலான்றதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அப்போ ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான். இப்போ இந்த ஒரு செவ்வாய் ஜாதகத்திலே நம்ம இயற்கையாகவே அவரோட அருள் நல்ல ஆட்சி, உச்சி, பலம், நட்பு கிரகத்தோடு இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். இப்போ இன்னும் அதை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பாசிட்டிவாக எப்படி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலியமாகவோ எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ண முடியுன்றது தான் நம்ம இது சொல்ல போகிறேன். அது எப்படின்னா, இப்போ ஸ்கூல் போகிறாங்க பசங்கள்லாம், ஸ்கூலில் படிக்கிறதுக்கு போகிறாங்க இல்லையா? இப்போ அவங்களுக்கு வீட்டில் வந்தோன்னா துருன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய அந்த செவ்வாய் பகவானோட ஆற்றல் இருந்துச்சுன்னா அதை எப்படி பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுறதுன்னா, இப்போ நீங்கள் இப்போ ஸ்கூல்லலாம் இப்போ என்எஸ்எஸ்ஸு, என்சிசி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸு இதிலெல்லாம் அவங்கள ஈடுபடுத்தி அவங்கள நல்லா ஜெயிக்க வைக்க முடியும். இதுக்கு அவங்களுக்கு துவரம்பருப்பு சாப்பாட்டில் நிறைய சேர்த்துக்கிறது, துவரப்பருப்பு சட்னி பண்ணி சாப்பிட்றது, அப்புறம் செவ்வாழை பழம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தேனில் ஊற வச்சு கொடுக்கலாம். அப்புறம் குதிரைவாலி தானியம் அடிக்கடி இதில் உணவில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூந்தி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். பப்பாளி பழம், இந்த மாதிரிலாம் நீங்கள் கீரையில் எல்லா கீரையும் சாப்பிட்லாங்க. முக்கியமாக அகத்திக்கீரை இதில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட ஆற்றல் ரொம்ப உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை மாதிரியெல்லாம் உங்களுக்கு சும்மா சின்ன சின்ன டிப்ஸ் தான். இதை யூஸ் பண்ணால் தான் வரும்னு நான் சொல்லலை, பட் இது உங்களுக்கு பயன்படுத்தி பார்க்கலாமேன்றது தான். அப்போ இதெல்லாம் நீங்கள் நல்லா பண்ண பாசிட்டிவாக நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டு உங்களுக்கு நார்மலாகவே அந்த கிரகம் நல்ல எனர்ஜி உங்களுக்கு நல்ல பரிபூர்ணமாக பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ ஓகே, ஒரு ஸ்போர்ட்ஸ்லலாம் நல்ல விளையாட்டில் கலந்துட்டு நல்ல எனர்ஜி அதில் நிறைய யூஸ் பண்ண முடியும். இப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். இதே நீங்கள் இல்லை எனக்கு ஜாதகத்தில் கொஞ்சம் பகை வீட்டில் இருக்குது, நீச்சமாகிடுச்சு, எனக்கு நல்ல நிலையில் இல்லை செவ்வாய் பகவான் சொல்கிறவங்கலாம் நீங்கள் என்ன பண்ணணும், இதையே தானமாக கொடுக்கலாம், டொனேட் பண்ணலாம். துவரம்பருப்பு பேக்கெட்டு இல்லாதவங்களுக்கு பேக்கெட்டாக கொடுக்கலாம். இல்லைன்னா அதை நீங்கள் பிஸ்மில்லா பாத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, சாம்பார் சாதம் மாதிரி செஞ்சு கோயிலில் போய் டொனேட் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். இது அப்புறம் அகத்திக்கீரை நீங்கள் பசுமாட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் டொனேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இது எங்கே போய் கொடுக்கணுன்னா, நீங்கள் முருகர் கோயிலில் கொடுக்கலாம். முருகர் கோயிலில் செவ்வாய் பகவானுக்கு தனியாக ஒரு இது இருக்கும். அப்போ அங்கே அந்த மாதிரி இருக்கிற கோயிலில் போய்ட்டு நீங்கள் அதெல்லாம் தானம் பண்ணால் நார்மலாகவே எப்படியெல்லாம் அது நல்ல நிலைமையில இல்லையோ, நல்ல இடத்துல இல்லையோ, அது உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்யும். அதனால் இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம புத பகவானை பற்றி பார்க்கலாம்.